வணக்கம்ங்க. நாங்க பிஸ்மில்லா இருந்து பேசுறோம். பிஸ்மில்லா காசை பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப பாருங்க, இண்டிகா ஒண்ணு போட போறேன். பக்கா கண்டிஷனுங்க. சென்ட்ரல் லாக்கோட இருக்கு. சென்ட்ரல் லாக்கோட இண்டிகா வந்து ரொம்ப ரேரு. இது சென்ட்ரல் லாக்கோட வண்டி வாங்கியிருக்காங்க கம்பெனில. இதை பாருங்க, இந்த லாக்கை ஓபன் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணாதான் சத்தம் கொடுக்காது. இல்ல நீங்க டைரக்டா வண்டி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சத்தமே கொடுக்கும். ரிமோட் கீயோட இண்டிகா வந்து ரொம்ப ரேரு. ஒரு 3 மாசத்துக்கு முன்ன ஒரு வண்டி கொடுத்தேன், ரிமோட் லாக்கோட இண்டிகா. அதுக்கப்புறமா இப்பதான் வந்திருக்கு, பக்கா கண்டிஷனுக்கு. அதே மாதிரி ஆல்டோ சூப்பரா இருக்குங்க. ஒரு லோ பட்ஜெட்ல ஏசி ஃபுல் கூலிங், 4 டயர் புதுசு, ஒரிஜினாலிட்டியில இருக்கும். வண்டி தெளிவா இருக்கும். அதே மாதிரி நேற்று சனிக்கிழமை நைட்டு வீடியோ அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை காலையிலே 9 மணிக்கு வந்து ஓபன் பண்றேன். 4 வண்டி கொடுத்துட்டேன். 4 வண்டிக்கு வந்திருந்தாங்க ஆளுங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதே மாதிரி கோலேசிக்கு நிறைய பேர் வந்தீங்க, வந்தோம் போனீங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. எல்லாருமே என் சப்ஸ்கிரைபர் தான். வாட்ஸ்அப் குரூப்ல பாத்தீங்கன்னா எனக்கு 4.5 லட்சம் பேர் இருக்காங்க. யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா 67,000 பேர் இருக்காங்க. அப்புறம் வந்து அப்படி இது குரூப்ல அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து 6 லட்சம் பேர் என் சப்ஸ்கிரைபரா இருக்காங்க. 6 லட்சம் பேருக்கு நான் முடிஞ்ச இருக்கும் நான் கொடுக்குறேன். என்ன தப்பா நினைக்காதீங்க. டொயோட்டா கோலேசி அதை கொடுத்துட்டேன். அவரும் என் சப்ஸ்கிரைபர் தான். 4 வருஷமா ஃபாலோ பண்றதுதான். வந்துட்டாரு. வந்துட்டப்ப நம்ம இன்னொரு ஆள் வராங்க நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல முடியாது. என்னன்னு தேடி ஒருத்தர் வராங்கன்னா அவங்கள நான் திருப்பி அனுப்ப முடியாதுங்க. அதனாலதான் கொடுத்துட்டேன். இன்னொரு வண்டி வந்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு தரேன். அதே மாதிரி பாருங்க, இங்க நின்ன கோலேசி இல்ல, அதே மாதிரி மான்சா இல்ல, அதெல்லாம் சொல்லிட்டு 12 மணி நேரத்துல கொடுத்துட்டேன். அதே மாதிரி இன்னொரு வண்டி அட்வான்ஸ் ஆயிருக்கு. 2 வண்டி அட்வான்ஸுங்க. 2 வண்டி அட்வான்ஸ், 2 வண்டி டெலிவரி. மொத்தம் 4 வண்டி நீ கொடுத்தாச்சு. சொன்ன மாதிரி வீடியோல நேற்று சொன்னேன் 4 வண்டி 5 வண்டி போயிடும். அதே மாதிரி போயிடுச்சு. இப்ப இந்த 2 வண்டி போடுறேன். டாடா இண்டிகா ஒண்ணு, ஆல்டோ ஒண்ணு போடுறேன். சுத்தமா இருக்கு. நேத்தே போடுறது, இந்த புக்கு வரலன்னு இன்னைக்கு போடுறோம். இன்னைக்கு நாளைக்கு காலைல தான் இதுக்கு புக்கே வருது. இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு அப்லோட் பண்றேன். ஒண்ணு இன்னைக்கு நைட்டு வீடியோ வரும், இல்ல திங்கக்கிழமை நைட்டு வீடியோ வரும். பக்கா கண்டிஷன். 2016 2 ஓனரு, 2011 2 ஓனரு. இதை பாருங்க, கஸ்டமர் வந்து 2 ரூபாய் கேட்டிருந்தாருங்க. நேரில் வாங்க ஒரு 1,80,000 ரூபாய்க்கு பண்ணி தரேன். ஆனா ஏசினா ஏசி செம கூலிங்க. ஏசிய போட்டீங்கன்னா இந்த டோர் தந்தா வெளியே இருக்கும், ஜில்லுன்னு அடிக்கும். அவ்வளவு கூலிங்ல டாப்பா இருக்கு. அதே மாதிரி இண்டிகா பாருங்க, இண்டிகாவும் டிடி இன்ஜின் தான், டீசல் வண்டி, நல்ல வண்டி. உங்களுக்கு சென்ட்ரல் லாக் கூட வந்துடும். சென்ட்ரல் லாக்கும் ஒர்க் ஆகுது, எல்லாமே ஒர்க்கிங். பக்கா கண்டிஷன். 2016 2 ஓனரு, சென்ட்ரல் லாக் எல்லாமே இருக்கிற வண்டி, ஃபுல் ஆப்ஷன் வண்டி. 2.5 கேக்குறாருங்க கஸ்டமர். 2,05,000 ரூபாய் கேக்குறாரு. நேரில் வாங்க, 2 உடச்சு வாங்கி தரேன். 2 உடச்சு முன்ன பின்ன பேசி வாங்கி தரேன். என்னால முடிஞ்சவங்க பேசுறேன். ஆனா சென்ட்ரல் லாக்கோட இண்டிகா நிறைய வரது இல்ல. இந்த சென்ட்ரல் லாக்கோட வந்தா நல்லா இருக்கும். எங்கன்னா ஒரு ஃபேமிலியோட போறீங்கன்னா ஒரு டோரும் லாக் பண்ணிட்டு இறங்கணும். இல்ல இறங்கணும்னா டோரை லாக் பண்ணுங்க, லாக் பண்ணிட்டு போங்க, நான் இங்க லாக் பண்ணணும்னு சொல்லணும். அப்படிலாம் வேணாம். வெளியே இறங்கணும்னு அப்படியே இப்படி பட்டன் ஆயிடுச்சுன்னா ஃபுல் லாக் ஆயிரும். அதுதாங்க முக்கியம். சென்ட்ரல் லாக்கோட டாடா இண்டிகா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. தெளிவா இருக்கு. 2.5 கேக்குறாரு. ஒரு 2 உடச்சு முன்ன பின்ன பண்ணி தரேன். வண்டி தெளிவா இருக்கும். எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. எஃப்சி பாத்தீங்கன்னா 2031 வரைக்கும் வந்துடும். இன்சூரன்ஸும் இந்த மாசம் இருக்கும், கரண்ட்ல இருக்கு. தெளிவான வண்டி. இந்த இண்டிகா ஷார்ட் பண்ணி காமிக்கிறேன், பாத்துங்க. எடுத்துட்டுங்க. ஆயில் அடிக்காது. ஆயில் அடிக்கிற வண்டி என்னைக்குமே தர மாட்டேங்க. இண்டிகா போட்டு 25 நாள் ஆகுது. 25 நாளைக்கு முன்ன போட்டது. மாசம் 10 வண்டி இண்டிகா கொடுத்திருந்தேன். ஆனா இப்ப அது மாதிரி வரத்து இல்ல. தெளிவான வண்டி 101 வண்டி தான் கொடுத்து. அந்த 101 வண்டி என் ஆபீஸ்க்குள்ள வரும். ரேடியேட்டர் மூடி ஓபன் பண்ணிட்டேன். ஒரு தெளிவான வண்டி, பக்கா கண்டிஷனு, சுத்தமா இருக்குங்க. இப்ப பாருங்க, கை வச்சு காமிக்கிறேன். ஒரு தெளிவா பக்காவா இருக்கும். ரேஸ் பண்ணுமா, ஆயில் அடிக்காதுங்க. அடிக்கிற வண்டி என் ஆபீஸ்க்குள்ள வராது. பக்கா கண்டிஷன் வந்துதான் கொடுப்போம். தெளிவா வண்டி தெரியுங்களா, ஆயில் அடிக்காது. தெளிவா இருக்கு பாருங்க, சுத்தமா இருக்கிற வண்டி. 100 வைக்கிறேன். ரேட் பண்ணுவேன். இன்ஜின் தெளிவுங்க. தெளிவுனா விஸ்வா கஷ்டம் இருக்காங்கப்பா. சுத்தமா இருக்கணுங்க. பக்கா கண்டிஷனு. ரேட் பண்ணுவேன். பக்காவா இருக்கு பாருங்க. 7 சர்க்கேஷன்ல இருந்து இன்ஜின்ல இருந்து எல்லாமே தெளிவா இருக்கு. ஒரு நீட் அண்ட் குவாலிட்டிங்க. தெளிவா சென்ட்ரல் லாக்கோட எல்லாமே வந்துடும். சுத்தமா அதை பாருங்க. பாருங்க, நானே ரேஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, தெரிஞ்சுங்களா, ஆயில் அடிக்காது. ஆயில் அடிக்கிற வண்டி என் கேட்டுக்குள்ள என்ட்ரி ஆகாதுங்க. தெளிவான வண்டி தாங்க கொடுப்போம். வண்டி டயர்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே தெளிவா இருக்குங்க. உங்களுக்கு சென்ட்ரல் லாக்கோட வந்துட்டு, சென்ட்ரல் லாக்கோட இண்டிகா வரது ரொம்ப ரேரு. எப்பனா ஒண்ணுதான் வரும். ஒரு தெளிவான வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. பக்கா கண்டிஷனுக்கு. அது இல்லாம நம்மள்ட்ட பாருங்க, மான்சா விஸ்டா இருக்குங்க. விஸ்டா இருக்கு. விஸ்டா அப்புறமா பாத்தீங்கன்னா என்ஜாய் இருக்குங்க. என்ஜாய், i20, ஜைலோ, அப்புறம் அந்த பக்கம் ஒரு ஆல்டோ. இதுதான் இருக்குது. நேத்து பிடிச்ச வண்டிங்க, காணாம இருக்கும். ஏன்னா கொடுத்துட்டேன், வித்துடுறேங்க. கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்குறோம். சீக்கிரமா வியாபாரம் ஆகுது. டயர்லாம் பாருங்க, நல்லா தெளிவான வண்டி. இண்டிகா கூட இந்த ஏசி ஒர்க்கிங் இருக்கணும்.
சென்ட்ரல் லாக்கோட வரது பெரிய விஷயம். சாவி உள்ளே வச்சிடாதீங்க, சாவி உள்ள வச்சீங்கன்னா டக்குன்னு லாக் ஆயிரும் வண்டி. ஏன்னா இண்டிகா ஞாபகம் இல்லாம வச்சிருவீங்க, அது சொல்றேன். 83,000 கிலோமீட்டர் டாப்லாம் பாருங்க கிளீனா இருக்கும். கொடுத்தா சுத்தமா கொடுக்கணுங்க, எல்லாம் கொடுக்க மாட்டேன். ஷீட்லாம் பாருங்க நல்லா இருக்கு. அந்த பாருங்க ஷீட்டு, நான் இண்டிகாவுக்கும் நல்ல ஷீட்டு போடுவேன். இங்க வந்துதான் ஷீட் கவர் போட்டது, ஒரு தெளிவானதான் போடுவேன். இந்த ரப்பரை பிச்சு காமிக்கிறேன். அந்த ஒரிஜினல் பஞ்சிங் பாருங்க, அதெல்லாம் இருக்கணுங்க. தரந்தா தரமா கொடுக்கணும், இல்லை ஏன் கொடுக்குறோம். அதனால்தான் போட்ட உடனே எத்தின வண்டி நேத்து நைட்டு போட்டு இன்னைக்கு காலையில இருக்க 4 வண்டி கொடுக்குறேன். சுத்தமா இருந்ததுனால தான் என்கிட்ட தேடின்னு வராங்க. ஒரு வில்லேஜ்ல தான் விற்கிறேன். வில்லேஜ்ல இவ்வளவு வியாபாரம் பண்றேன்னா அது தெளிவுதான். இந்த பின்னாடியும் பாத்துங்க, எல்லாமே பக்காவா இருக்கு. நேர்ல வாங்க, முன்ன பின்ன பேசி வாங்கி தரேன். 2 உடச்சு ஒரு முன்ன பின்ன வாங்கி தரேன். ஏன்னா எல்லாமே இருக்கிற ஆப்ஷனு பக்கா கண்டிஷனு. இந்த டிக்கி கூட காமிக்கிறேன், அதுவும் பாத்துருங்க. தெளிவான வண்டி தான் நம்ம கொடுப்போம். தெளிவு இல்லைன்னா அலோடு இல்ல பிஸ்மில்லா காசுக்குள்ள. இந்த பேக் சைடும் பாத்துருங்க. அது பாருங்க டிக்கில இருந்து எல்லாமே காமிப்பேங்க. இத்த காமிச்சேன் அத்த காமிக்கலன்னு பேர் வேணாம் எனக்கு. தெளிவா இருக்கு, ஜாக்கி வீல்ஸ் பண்ணது எல்லாம் இருக்கு. ஸ்டெப்னியா இருக்கு வண்டியில. வண்டியில ஸ்டெப்னியோட எல்லாமே கிளீனா இருக்கு. நல்லா நீட்டான வண்டி. ஒரு லோ பட்ஜெட் தான். டீசல் வண்டி. மைலேஜ் 22 23 கொடுக்கும் டீசல். நல்ல மைலேஜ். டிடி இன்ஜின் தான், CR4 இன்ஜின். எப்பவுமே நிக்க வைக்க மாட்டேன். டாப் கூட பாத்துருங்க, தெளிவா இருக்கும். தெளிவு இருந்தா மட்டும் தாங்க என் கேட்டுக்குள்ள. அடுத்த வண்டி காமிக்கிறேன், ஆல்டோ, அதுவும் பாத்துருங்க. பாருங்க ஸ்டிக்கர் எடுத்தாச்சு, ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டிக்கு இது. ஆயில் தெளிவா இருக்கும். ரேடியேட்டர் மூடி ஓபன் பண்ணியாச்சு. வண்டி சுத்தமா இருக்கும். ரேடியேட்டர் சர்க்கேஷன் பாருங்க, நானே உங்களுக்கு வேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அது பாருங்க பெட்ரோல் வண்டியோட சர்க்கேஷன் பாருங்க. சுத்தமா அந்த சர்க்கேஷன் பாருங்க, தெளிவா அது பாருங்க, பக்கா கண்டிஷனு. இன்ஜின் பாருங்க ஸ்டிக்காண்ட, அதுவும் தெளிவா இருக்கும். கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க, எல்லாம் கொடுக்க கூடாது என்ன பொறுத்த இருக்கும். பாருங்க கை வச்சு காமிக்கிறேன். ரேட் பண்ணுவேன். ஆயில் அடிக்காது, புகை தள்ளாது, நீட்டா இருக்குங்க வண்டி. வண்டி தெளிவா இருக்கும். ஒரு பக்கா கண்டிஷனு. ஏசி போட்டா செம்ம கூலிங். இந்த கூலிங் நீங்க வேற எந்த வண்டியிலும் பார்க்க முடியாது. அவ்வளவு கூலிங் இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. ஒரு லோ பட்ஜெட்டுக்கு பண்ணி தரேன். இங்கி ப்ளூ கலரு சுத்தமா இருக்கு. 4 டயர், புது டயரு. 180 பண்ணி தரேங்க. ஒரு தெளிவான வண்டி, நல்ல நீட்டா இருக்கிற வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. எல்லாமே கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம். குவாலிட்டி இருக்கு பாருங்க. அந்த இண்டிகா அதுல எப்படி தெரிது பாருங்க, தெரிதுங்களா? அதுதாங்க குவாலிட்டி. சுத்தமா இருக்கும் நம்மள்ட்ட வண்டி. எல்லாமே பக்கா கண்டிஷனு, நீட்டா இருக்கும் வண்டி. மைலேஜ் பாருங்க, எப்படி பார்த்தாலும் 21 கொடுக்கோங்க. 96,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. ரப்பர் பீடிங் பிச்சு காமிச்சிடலாம், அதுவும் பாத்துருங்க. ஏன்னா பாக்கலன்னு பேர் இருக்கக்கூடாது. அந்த ஒரிஜினாலிட்டி இருக்குங்க, தெளிவா இருக்கு, நீட்டா இருக்கு. பிஸ்மில்லா காசுக்கு கால் பண்ணுவாங்க. ஒரு தெளிவான வண்டி, லோ பட்ஜெட், ஆனா ஒரிஜினாலிட்டியில இருக்கு. பாடி எல்லாம் பக்கா கண்டிஷனு. 180 பண்ணி தரேன். நீட்டா இருக்க வண்டி. 2 ரூபாய் கேட்கறாரு. அப்புறம் நேரில் வாங்கினா எப்படியாவது பேசி இன்னமும் என்ன குறைக்க முடியுமோ பேசி வாங்கி தரேன். இதை பாருங்க, இதுலயே ரப்பர் பிரிக்கிறேன், பாத்துங்க. எல்லாமே கிளீனா இருக்குங்க. அந்த ஒரிஜினாலிட்டி தெளிவா இருக்கு. வண்டியும் நல்லா நீட்டா இருக்கு. வண்டி பாருங்க குறையே இல்ல, நல்லா நீட்டான வண்டி. லோ பட்ஜெட்டுக்கு சுத்தமா கொடுப்போம். டயர்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் எங்கள்கிட்ட. பாருங்க டயர் பாருங்க. பிஸ்மில்லா காசுல கொடுத்தா நல்ல போல கொடுக்கறதுனால்தான் நேத்து நைட்டு போட்டு இன்னைக்கு காலையில வரைக்கும் 4 வண்டி வியாபாரம் பண்ணேன். கொடுத்தா நல்ல பொருள், எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இல்ல பேக் சைடு பாருங்க, செட்டு எல்லாம் சரியா வச்சிருப்பாங்க. செட்டு எல்லாம் பக்கா ஸ்பைனர் செட்டு தான். ஊப்பர் வச்சிருப்பாங்க 2 பக்கம், தெரியுதுங்களா? கும்மு கும்முன்னு வண்டி. செட்டு எல்லாம் செம்மையா இருக்கு. அந்த ஸ்பீக்கர் எல்லாம் பாருங்க, தெரியுதுங்களா? வண்டியே தெளிவா இருக்கும். லோ பட்ஜெட்டுக்கு பண்ணி தரேன். சுத்தமான வண்டி, தெளிவான வண்டி. ஸ்டெப்னி பாத்துங்க, எல்லாமே இருக்கு. வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கு. 180க்கு வாங்க, நல்ல வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. 6414 வண்டி நம்பரு. வண்டியும் பக்காவா இருக்குங்க, எந்த குறையும் இல்ல. இங்கி ப்ளூ கலர், இந்த கலர் சூப்பரா இருக்கும். இதுல நீட் அண்ட் குவாலிட்டியில இருக்கு. பிஸ்மில்லா காசுக்கு எப்போ வந்தாலும் கால் பண்ணுவாங்க. காமிச்சுங்க, டிக்கில இருந்து, ரப்பர் பீடிங்ல இருந்து, இன்ஜின்ல இருந்து எல்லாமே காமிப்பேன். ஏசி ஒர்க் ஆகலாம், வண்டி கொடுக்க மாட்டேன் கேட் விட்டு. ஏசி ஒர்க்கிங்கோட இருக்கணும். என்கிட்ட வந்தா வண்டி சுத்தமா இருக்கணுங்க. 100க்கு 90% வண்டி நல்லா இருந்தா தான் நான் நிக்க வைப்பேன். அந்த 90% இருக்கிற வண்டி தான் என்கிட்ட இருக்கும். கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்பேன். லோ பட்ஜெட்ல நல்ல வண்டி கொடுத்து எவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டேன். கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்பேன், எல்லாம் கொடுக்க மாட்டேன். நம்பி எவ்வளவு தூரத்துல இருந்து வராங்க, வந்து எத்தனை போயினே இருக்காங்க. தர பொருள் தரமா கொடுக்கறதுனால எத்தனை போறாங்க, எல்லாம் எத்தனை போவாங்களா? அதே மாதிரிதான் எனக்கு கால் பண்ணிட்டு வாங்க. வீடியோ பாரு, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல சேருங்க. பிஸ்மில்லா காசை மிஸ் பண்ணாம பாத்துனுங்க. நான் வண்டி கொடுக்கணும் கோச்சிக்காதீங்க. கண்டிப்பா திருப்பணம் வரும். திருப்பணம் உங்களுக்காக நான் நல்ல வண்டி எப்படியாவது முயற்சி பண்ணி எடுத்து கொடுப்பேன். எல்லா வண்டிகளும் பாலிசி மிஸ் ஆயிட்டு நிறைய பேருக்கு ஃபீலிங் இருக்கு. அது நாங்க ஒன்றும் பண்ண முடியல, ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். 6 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர், 6 லட்சம் பேருக்கு என்னால பாலிசி கொடுக்க முடியாது. வந்தா கண்டிப்பா அப்டேட் பண்றேன். வீடியோ பாருங்க. நன்றிங்க.